குவைத் நாட்டில் இறந்து போன தாயின் உடலை மீட்டு தரக்கோரி மாவட்ட ஆட்சியரிடம் மகள்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆவூர் அடுத்த பனியூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் ஆறுமுகம். இவரின் மனைவி சித்ரா. இவர்களுக்கு 2 மகள்கள் மற்றும் 1 மகன் உள்ளனர். இந்நிலையில் கூலி வேலை செய்து குடும்பத்தை நடத்தி வந்ததால் போதிய வருமானம் இல்லாமல் தவித்து வந்ததால் கடந்த 4 ஆண்டுகளாக அரபு நாடுகளில் பல்வேறு பகுதிகளில் வீட்டு வேலை செய்து வந்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து தற்போது குவைத் நாட்டில் வீட்டு வேலை செய்ய வந்துள்ள அவர் கடந்த 19ஆம் தேதி இரவு தனது மகள்களுடன் சித்ரா தொலைபேசியில் பேசியுள்ளார். அதற்கு பின்னர் 2 நாட்கள் தொடர்பு கொள்ளாத நிலையில் குவைத் நாட்டிலிருந்து உங்கள் மனைவி இறந்து விட்டதாக தொலைபேசி மூலம் ஆறுமுகத்திற்கு தகவல் கிடைத்துள்ளது. இதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆறுமுகம் தனது குடும்பத்துடன் வந்து குவைத் நாட்டில் இறந்து போன தனது மனைவி சித்ராவின் உடலை மீட்டுத் தரக் கோரி மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்தார். உடன் வந்த அவரது மகள்கள் மாவட்ட ஆட்சியரிடம் கதறி எழுது தாயின் உடலை மீட்டுத் தரக் கோரி கேட்டுக் கொண்டனர். மேலும் தங்களது தாய் இறப்பில் சந்தேகம் உள்ளதாகவும் உரிய நடவடிக்கை எடுத்து இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தனர். அவங்க இந்த மாதிரி வெளிநாட்டுக்கு நிறைய தடவை போயிட்டு வந்திருக்காங்க, 4-5 தடவையும் வந்திருக்காங்க. ஆனா இந்த தடவை கோவிட் போனாங்க. கோவிட் போய் அவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. எங்களுக்கு ஃபோன் பண்ணி என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி அம்மா இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நான் எங்க அம்மா கிட்ட வெள்ளிக்கிழமை கரெக்டா 7 மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணி எங்க அம்மா நல்லா தான் எங்ககிட்ட பேசினாங்க. ஆனா சனிக்கிழமை இருந்து எனக்கு ஃபோன் வரல. நானும் எங்க அம்மா வேலையில இருக்காங்கன்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். ஆனா திடீர்னு ஒருத்தவங்க எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உங்க அம்மா இறந்துட்டாங்க அப்படின்னு தான் என்கிட்ட சொன்னாங்க. நான் பயந்துட்டே எங்க சித்திக்கு ஃபோன் பண்ணி நான் சொன்னேன். அவங்க வந்து யார் உனக்கு ஃபோன் பண்ணாங்க, அந்த நம்பர் கொடுங்கன்னாங்க. அவங்ககிட்டயும் நான் கொடுத்தேன். ஃபோன் பண்ணி பேசினாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, ஃபர்ஸ்ட் இவங்க எல்லாம் பயப்படவே இல்லை, உங்க அம்மா அவங்களுக்கு வந்து எங்க சித்திக்கு வந்து அவங்க அக்கா அவங்க இறந்துட்டேன்னு தான் சொன்னாங்க. ஆனா நாங்க பயந்து கேட்கவே இல்லை, உங்க அக்கா இறக்கல, சீரியஸா இருக்காங்க, ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க அப்படி சொன்னாங்க. எங்களுக்கு வந்து எங்க அப்பா வந்து கூலி வேலை தான் செய்யறாங்க. எங்க அம்மா பாடி அங்கிருந்து வரணும். நாங்க முதலமைச்சர்கிட்டயும் மனு அனுப்பி வைக்கிறோம். கலெக்டர்கிட்டயும் நாங்க மனு கொடுத்துருக்கோம். எங்க அம்மா பாடி வர நீங்க தான் உதவி பண்ணணும். எங்களுக்கு வந்து எங்க அம்மா தான் சம்பாரிச்சு எல்லாமே கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப எங்க அம்மாவை இல்லைன்றதால எங்களுக்கு நிதி உதவி எதுவுமே கிடைக்கல. அது எங்க அம்மா பாடி வர்றதுக்கும் நிதி உதவி கிடைக்கிறதுக்கும் அது நீங்க தான் ஒரு வழி பண்ணணும். அது கொலையா தற்கொலையான்றது எங்களுக்கும் தெரியல. அது நீங்க தான் சொல்லி எங்களுக்கு என்னன்னு சொல்லணும். திருப்பரங்குன்றத்தில் அனுமதியின்றி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட பாஜக தேசிய செயலாளர் வேலூர் இப்ராஹிம் உட்பட 11 பேர் மீது 3 பிரிவுகளின் கீழ் திருப்பரங்குன்றம் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். மதுரை திருப்பரங்குன்றம் மலை மீது உள்ள சிக்கந்தர் தர்காவிற்கு வழிபாட்டிற்கு செல்வதாக பாஜக தேசிய செயலாளர் வேலூர் இப்ராஹிம் நேற்று பாஜக நிர்வாகிகளுடன் வருகை தந்தார். அப்போது காவல்துறையினர் 6 மணிக்கு மேல் மலைக்கு மேலே செல்ல அனுமதி இல்லை என கூறியதை தொடர்ந்து காவல்துறையினரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இதனைத் தொடர்ந்து இரவு முழுவதும் இங்கே தங்கியிருப்பதாக கூறி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். அப்போது அவர்களை போலீசார் கைது செய்து தனியார் மண்டபத்தில் அடைத்தனர். மேலும் அனுமதியின்றி ஒன்று கூடி பொதுமக்களுக்கு இடையூறு செய்தல் உள்ளிட்ட 3 பிரிவுகளின் கீழ் பாஜக மாநில சிறுபான்மையினர் அணி தேசிய செயலாளர் வேலூர் இப்ராஹிம் 11 பேர் மீது திருப்பரங்குன்றம் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். கோவை மருதமலை அடிவாரத்தில் மீட்கப்பட்ட கருஞ்சிறுத்தை குட்டி உயிரிழந்ததால் தாயுடன் சேர்க்கும் முயற்சி தோல்வியடைந்துள்ளது. கோவை மருதமலை அடிவாரம் பகுதியில் தாயை விட்டு பிரிந்து சுற்றித் திரிந்த கருஞ்சிறுத்தை குட்டியை நேற்று வனத்துறையினர் மீட்டு பாதுகாப்பாக வைத்தனர். மருதமலை அடிவார பகுதியில் இயற்கை கற்களால் உருவான குகை போன்ற இடத்தில் குட்டி வைக்கப்பட்டு தாய் சிறுத்தை வந்து சேரும் வகையில் தொடர்ந்து கண்காணிப்பு மேற்கொள்ளப்பட்டது. இந்நிலையில் இன்று அதிகாலை சுமார் 5 மணியளவில் குகையை ஆய்வு செய்த வனத்துறையினர் அங்கு கருஞ்சிறுத்தை குட்டி இல்லாததை உறுதி செய்தனர். இதனைத் தொடர்ந்து அங்கு பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு செய்தபோது அதிகாலை நேரத்தில் 2 சிறுத்தைகள் குகை அருகே வந்து சென்றதும் அதன் பின்னர் கருஞ்சிறுத்தை குட்டி குகையை விட்டு வெளியே வந்ததும் பதிவாகியிருந்தது. இதையடுத்து வனத்துறையினர் 2 குழுக்களாக பிரிந்து தீவிர தேடுதல் பணியில் ஈடுபட்டபோது அந்த குகையிலிருந்து சுமார் 300 மீட்டர் தொலைவில் கருஞ்சிறுத்தை குட்டி இறந்த நிலையில் கிடந்ததை பார்த்து அதிர்ச்சியடைந்துள்ளனர். இதையடுத்து கருஞ்சிறுத்தை குட்டியின் இறப்புக்கான காரணம் பிரேத பரிசோதனை முடிவுக்கு பின்னரே தெரியவரும் என தெரிவித்தனர். கிறிஸ்துமஸ் பண்டிகைக்காக பொருட்களை வாங்க வந்த 2 கல்லூரி மாணவர்கள் மஹிந்திரா சிட்டி சிக்னலில் நின்றபோது 2 அரசு பேருந்துகள் இடையே சிக்கி விபத்தில் உயிரிழந்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் பகுதியைச் சேர்ந்தவர் சாஹித் பர்கான், நாமக்கல் பகுதியைச் சேர்ந்தவர் லோகேஷ். இருவரும் பொத்தேரியில் உள்ள தனியார் பல்கலைக்கழகத்தில் 3ஆம் ஆண்டு BCA மற்றும் BCom பட்டப்படிப்பு படித்து வருகின்றனர். இருவரும் பொத்தேரியில் தனியாக அறையெடுத்து தங்கி கல்லூரியில் பட்டப்படிப்பு படித்து வருகின்றனர்.
இந்நிலையில் கிறிஸ்துமஸ் விடுமுறை தினம் என்பதால் சக கல்லூரி நண்பர்களுடன் மகேந்திரா சிட்டி பகுதியில் தேவையான பொருட்களை வாங்கிக் கொண்டு தங்களது அறையை நோக்கி இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தனர். அப்போது மகேந்திரா சிட்டி பகுதியில் உள்ள GST சாலையில் சிக்னல் போடப்பட்டதால் செங்கல்பட்டிலிருந்து தாம்பரம் நோக்கி சென்று கொண்டிருந்த பேருந்தின் பின்புறம் நின்று கொண்டிருந்த போது பின்னால் வந்த அரசு பேருந்து அதிவேகமாக வந்து இருசக்கர வாகனத்தின் பின்புறம் மோதியுள்ளது. இதில் இருவரும் 2 அரசு பேருந்துகளுக்கிடையே சிக்கி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். பின்னர் இச்சம்பவம் குறித்து தகவலறிந்து வந்த போலீசார் உடலை மீட்டு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பூரில் சாட்சி கையெழுத்து என கூறி 19 லட்சம் ரூபாய் கடன் மோசடி செய்துவிட்டு நண்பர் தலைமறைவாகிய நிலையில் வங்கி ஊழியர்கள் முதிய தம்பதியினரை வீட்டை விட்டு வெளியேற்றிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அடுத்த காஞ்சிபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் 73 வயதான தங்கராஜ். இவர் 15 ஆண்டுகளுக்கு முன்பு அதே பகுதியில் சொந்தமான வீடு ஒன்றினை கட்டி தனது மனைவியுடன் வாழ்ந்து வந்துள்ளார். மேலும் விபத்தொன்றில் இடது காலினை இழந்த இவர் தனது வாழ்வினை வீல் சேரிலேயே வாழ்ந்து வருகிறார். இந்த நிலையில் அவரது நண்பரான சோமசுந்தரம் என்பவர் தொழில் முதலீடுக்காக வங்கியில் கடன் வாங்கி வருவதாகவும் அதற்காக சாட்சி கையெழுத்து வேண்டும் எனவும் தங்கராஜை அணுகியுள்ளார். நண்பரின் வார்த்தையை நம்பிய தங்கராஜ் கடன் படிவத்தில் குறிப்பிடப்பட்டிருந்த எதையும் படிக்காமல் ஆவணத்தில் கையெழுத்திட்டு 2024ஆம் ஆண்டு தனியார் வங்கி ஒன்றில் 19 லட்சம் ரூபாயை கடனாக பெற்றுக் கொடுத்துள்ளார். சாட்சி கையெழுத்திட்டதற்காக தங்கராஜ் நம்பிய நிலையில் தங்கராஜின் வீட்டை அடமானமாக வைத்து அவரின் பெயரிலேயே சோமசுந்தரம் கடன் பெற்றுவிட்டு தலைமறைவாகியுள்ளார். நாட்கள் சென்ற நிலையில் வாங்கிய கடனுக்கு வட்டியை செலுத்தாததால் தங்கராஜின் வீட்டை வங்கி ஊழியர்கள் ஜப்தி செய்துள்ளனர். இதனால் அதிர்ச்சியடைந்த தங்கராஜ் தனது மனைவியுடன் வீட்டை விட்டு வெளியேறிய நிலையில் இச்சம்பவம் தொடர்பாக தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். தொடர்ந்து இச்சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். எதுக்காண்டி செக்யூரிட்டியா போட்டிருக்காங்க? உங்களே காவலுக்கு தான். யாரு உங்களை யார் நியமிச்சா? அது எதுக்காண்டி உங்களுக்கு இது இல்ல உங்களுக்கு எதுக்காண்டி உங்களையே எங்கேயே போட்டிருக்காங்க? அது காவல் தான். யாருக்காண்டி காவலுக்கு போட்டிருக்காங்க? சரி, ஐடி கார்டு வச்சிருக்கீங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.